வெல்கம் டு சாய் சிம்பிள் சமையல். எப்படி இந்த பொருட்களை வச்சு சுவையான பூண்டு குழம்பு செய்யலாம். ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் வெந்தயம். கடுகு பொரிஞ்சதும் அதில் 100 கிராம் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 25 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி மாறினதும் போதும், ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம். இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு, இன்னைக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு எடுத்திருக்கேன், சேர்த்து தக்காளி வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸு புளி எடுத்து அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம புளி கரைச்சலை சேர்த்துடலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அது மாதிரி 2 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா குழம்பு கொதிச்சு சுண்டி வந்தால் தான் இது டேஸ்டியாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்ல 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குழம்பு மூடி வச்சு இதுக்கு நடுவில் நான் ஒரு 2 தடவை திறந்து கலந்து விட்டேன். பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா மேலே மிதந்து வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து நம்ம காரத்தை பேலன்ஸ் பண்ணும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இது சேர்த்தோம்னா. சுவையான பூண்டு கார குழம்பு சாப்பிட தயார். இது நீங்கள் சாதம், களி இது கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்பிளாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க.